கிராமத்துல எங்க குடும்பத்துக்கு பெரிய அவமானத்தை ஏற்படுத்திட்டேன். இப்போ உனக்கு என் 4 பசங்க கூடயும் உனக்கு கல்யாணத்தை நடத்தியே தீருவேன். இப்போ உனக்கு நடக்க போற கல்யாணத்தை நீ வாழ்க்கையில மறக்கவே கூடாது. அதாவது நீ உயிரோட இருக்கிற வரைக்கும் மறக்க கூடாது. நீ இந்த 4 பேருக்கும் மனைவியா இருந்துதான் ஆகணும். இப்போ நீ என்னோட 4 பசங்களுக்கும் மனைவி ஆயிட்ட. உனக்கு இப்ப இந்த 4 பேருமே உன்னோட கணவர்கள். சரி, காலையில வீட்டுக்கு வர வேண்டிய பூ சாயந்தரம் வீட்டுக்கு வந்துச்சுன்னா அது பேர் பூன்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ மருமக எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டால, அதனால நீங்க எல்லாரும் அவளை சந்தோஷமா பாத்துக்கணும். நீ உன்னோட கோவத்தை கொஞ்சம் குறைச்சுக்கோ. இதுக்கப்புறம் மருமகளால எந்த பிரச்சனையுமே நமக்கு வந்துடக்கூடாது. அம்மா அவளுக்கு எல்லாத்தையும் புரிய வச்சாச்சு. இனிமே அவ எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டாமா. ஹலோ, என்ன? அதாவது என்ன சார்? பிரிஜ்பால் தான் சார். இல்ல நான் வரேன். என்னாச்சு பிரிஜு? அது வந்து அண்ணா மோலி போலீஸ் ஸ்டேஷன் இருக்கா, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா. இன்ஸ்பெக்டர் தான் ஃபோன் பண்ணாரு. அவளை பாசமா பாத்துக்கணுமா? அவ கைய காலை உடைச்சு வீட்டே உட்கார வைக்கிறேன் பாருங்க. உன்னோட முதல் பொண்டாட்டிய பண்ணி அந்த மாதிரியா? அமைதியாரு, நான் அவளோட அப்பா கிட்ட பேசிக்கிறேன். அண்ணா, இப்போ நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஆகணும்ல. இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர் சார், நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. இப்பெல்லாம் எந்த புருஷன் முன்னாடிக்குள்ள சண்டை வராம இருக்கு சொல்லுங்க? அப்படியா? இது புருஷன் முன்னாடி சண்டையா? போலீஸ பார்த்தா முட்டாள் மாதிரி இருக்கா? உன்னுடைய பொண்டாட்டி எல்லாத்தையும் சொல்லிட்டா. நீ 4 பேரை கட்டாயப்படுத்தி அவளை தப்பு பண்ண. ராம் இன்ஸ்பெக்டர் சார், நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க ரொம்ப மரியாதையான குடும்பத்தை சேர்ந்தவங்க. உண்மையான விஷயம் என்னன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி இவளுக்கு 1 இல்ல 10க்கும் மேல அஃபேர் இருந்திருக்கு. என்னன்னு சொல்றது இன்ஸ்பெக்டர் சார்? இங்க பாருங்க, இப்ப கூட அண்ணியோட வீட்டுல இருந்தா கால் பண்ணியிருக்காங்க. கோபால், அண்ணிய அவங்க அப்பா கிட்ட கொஞ்சம் பேச சொல்ல. புடி. அம்மாடி மௌலி, நீ ரொம்ப சரியான விஷயம் பண்ணிருக்க. என்ன ஆனாலும் சரி, அந்த போரிக்கு நான் எங்களை ஜெயில போடாம விட்டுறாதம்மா. நீ என்ன பத்தி கவலைப்படாத. அவனுங்க என்ன மிரட்டினானுங்கம்மா. இங்க பாருமா, உன்னோட சந்தோஷத்துக்காக என் உயிரே போனாலும் எனக்கு அதுல வருத்தமே இல்லம்மா. சாரி இன்ஸ்பெக்டர் சார், நான் தப்பு பண்ணிட்டேன். பாருங்க, கோபத்துல ஏதேதோ தப்பா பேசிட்டேன். நான் என்னோட கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறேன். சரி, நீங்க எல்லாரும் இப்ப கிளம்பலாம். சரி, நன்றி சார். ஆனா நம்மளோட அந்த புது நிலம் இருக்குல்ல, அதை கொஞ்சம் பெருசாக்குவோம். அதை பெட்ரோல் பங்க் ஓபன் பண்ணலாம். என்ன சத்யேந்தர்? இது ரொம்ப நல்ல விஷயம். நல்ல விஷயம் தான், பண்ணிடலாம். விஷயம் தான். சீக்கிரமா ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிடலாம். நீ முதல்ல அந்த வேலையெல்லாம் பாரு.
அப்புறம் வட்டி வசூல் பண்ற வேலையும் பாருங்க. ம். நான் போயிட்டு வந்துடுறேண்ணா. சாயந்தரம் சாயந்தரம். எல்லாத்தையும் கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். ம் எதுவும் மிஸ் ஆகக்கூடாது. ம் சரிண்ணா. என்னாச்சு? அட பயப்படாதீங்க, மருமக மாசமா இருக்கா. நீங்க எல்லாரும் அப்பாவாக போறீங்க. முதல்ல பிறக்க போறது என்னோட குழந்தை தான். அண்ணே, அதுக்கப்புறமா பிறக்க போற ஒவ்வொரு குழந்தைக்கும் உங்க பேர் வச்சுக்கோங்க. ஆனா ஞாபகம் இருக்கட்டும், அது பையனா மட்டும்தான் இருக்கணும். ஆ. ஒருவேளை பொண்ணு பிறந்தா அதை என்ன பண்ணணும்னு உங்க எல்லாருக்குமே தெரியும்ல. ஆமாமா. கோபால், போ கிராமத்துக்கு போய் எல்லாருக்குமே ஸ்வீட் கொடுத்துட்டு வா. அப்புறம் எல்லார்கிட்டயும் சொல்லு, இந்த பல்லு பாட்டி ஆயிட்டானே. என்ன ஆனாலும் சரி, நான் இந்த குழந்தைய பொறுக்க விட மாட்டேன். நான் இந்த குழந்தைய பொறுக்க விடவே மாட்டேன். எனக்கு இந்த குழந்தை வேணாம். எனக்கு இந்த குழந்தை வேணாம். அம்மாடி, மருமகளே, உனக்கு ஒண்ணும் இல்லல்லம்மா? அம்மாடி, அம்மாடி, எழுந்துருமா, எழுந்துரு. மருமகளே, உங்களோட மருமகளை காப்பாத்தியாச்சு, ஆனா குழந்தைய காப்பாற்ற முடியல. எனக்கு தெரிஞ்சு உங்க மருமகளால இனிமே அம்மாவாக முடியாது. பொண்ணுங்களோட உடம்பு நிலம் கிடையாது அத்தை. என்ன வேணுமோ அதை அதுல வச்சு விளைச்சுக்கிறதுக்கு. இனிமே உங்களோட வாழ்க்கையில சந்தோஷன்றது ஒண்ணு கிடையவே கிடையாது. உங்களோட பொண்டாட்டி இதை எல்லாத்தையுமே நாசம் பண்ணிட்டா. நான் பண்ணது ஒரே ஒரு தப்புதாம்மா. அன்னைக்கு ராத்திரி இவளையும் கொன்னு போட்டிருக்கணும், இதுக்கு முன்னாடி வந்தவளை செஞ்ச மாதிரி. தைரியமா இருக்குண்ணா, எல்லாமே சரியாயிடும். எப்படி எல்லாம் சரியாகும்? முதல்ல வந்தவ செத்துட்டா, ரெண்டாவது வந்தவ குழந்தைய கொன்னுட்டா, இப்ப மூணாவதுக்கு எங்க போறது? கோபால், கோபால், இங்க பாரு, உன் ஆள் இருக்கால, அதான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு. நீ தினமும் அவகிட்ட பேசிட்டு இருக்கல்ல. நீ எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீ லவ் பண்ற விஷயம் எல்லாமே எங்களுக்கு நல்லாவே தெரியும். அவகிட்ட பேசி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோ. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறாளான்னு கேளு. அண்ணா அண்ணா, அவ இப்படிலாம் பண்ண மாட்டா. அவகிட்ட இதை பத்திலாம் என்னால் பேச முடியாது. பேச முடியாதா? அப்ப நீ எப்படி கல்யாணம் பண்ணிப்ப? அதை முதல்ல சொல்லு. அது மட்டும் நடக்கலன்னா மொத்த கிராமமும் சேர்ந்து நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்தும். அப்ப நாங்க பேசிக்கிறோம். ஒருவேளை நம்ம கோபாலுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா முதல்ல வந்தவளை எங்க நம்ம அனுப்புனமோ அதே மாதிரி அவளையும் அனுப்பி வச்சிடலாம்.
அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து நல்லா பேசட்டும், சரிதானே? சரி, நான் அவகிட்ட பேசி பார்க்கறேன். இதைத்தான் எதிர்பார்த்தேன். கோபால், நாளையில இருந்து நவராத்திரி ஆரம்பிக்குது. நான் எல்லா வருஷமும் விரதம் இருப்பேன். இது பூஜைக்கு தேவையான லிஸ்ட். இதை வாங்கிட்டு வந்துருங்க. சரிங்க அண்ணி. இந்த விரதத்தை பண்ணி நம்ம குடும்பத்துல இருக்க எந்த சந்தோஷத்தை வதம் பண்ண போறான்னு தெரியலையே. ஐயோ துர்கா தேவி, நீங்க தான் காப்பாத்தணும்.